இந்த மாதிரி கர்வ் ஸ்டேர்கேஸ மாடல் பண்றதுக்கு யூஸ் பண்ண போற முக்கியமான பிளக்கின் தான் இந்த ஷேப் பெண்டர். நம்ம மாடல எந்த ஷேப்புக்கு நம்ம பெண்ட் பண்ணணும்னாலுமே இந்த பிளக்கின வச்சு நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு முக்கியமான 3 விஷயம் இருந்தா போதும். நமக்கு எந்த மாடல நம்ம பெண்ட் பண்ணணுமோ அந்த மாடல் வந்து நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அதுக்கு பேரலா இருக்கிற ஒரு லைனு, அதுக்கு அடுத்து எந்த ஷேப்ல பெண்ட் பண்ணணுமோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒண்ணு வேணும். இப்போ நான் அந்த குரூப்ப கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஷேப் பண்ற பிளக்கின கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கேட்கும். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன கிளிக் பண்ணிட்டு நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ரெஃபரன்ஸ் லைன கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினரி மாடல் கிடைக்கும். நீங்க என்டர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான பெண்டான மாடல் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இதே இது நம்ம கர்வ்ட் ஸ்டேர்கேஸ்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஸ்டேர்கேஸ் மாடல் ஒண்ணு எடுத்துக்கிறேன். அத செலக்ட் பண்ணிட்டு அதே மாரி நான் ஷேப் பண்ற கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு வந்து லைன கிளிக் பண்ண சொல்லுது. நான் லைன கிளிக் பண்றேன். என்னடி இது? ஆமா, கண்டிப்பா எரர் காட்டும். ஏன்னா இந்த பிளகினுக்கு ஒரு முக்கியமான தோஷம் ஒண்ணு இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் தவிர எந்த ஆக்சிஸுமே அது ஒர்க் ஆகாது. இதே மாடல நம்ம டர்ன் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சு நம்ம கர்வ் பண்ணோம்னா கர்வ் ஆகும். கர்வ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நம்ம ட்ரூபெண்ட் அப்படின்ற பிளகின வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க.